ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம A5 சீரீஸோட 6th எபிசோட் பார்க்கலாம் வாங்க. வான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே வந்து ப்ளங் வராங்க. வான் கேட்குறாங்க, என்ன இன்றைக்கி மியூசிக் ப்ளே பண்ண போனியா அப்படிங்கிறா. இல்லை அப்படிங்கிறா. சரி சாப்பிட்டியா அப்படிங்கிறா. இல்லை எனக்கு பசிக்கலை, அதனால் நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்து, ஏன் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீவராக இருக்குமான்னு சொல்லி தொட்டு பார்க்குறா. இவன் வந்து கையை ஸ்டாப் பண்ணிடுறா. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வான் கேட்குறா. அதுக்கு ப்ளங் சொல்கிறா, நீ கூட ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்ட அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு காட்டி, உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படிங்கிறா. அதான் நாங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நாங்கள் டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை வான் அப்படிங்கிறா. அதுக்கு வந்து வான் சொல்கிறா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு, ஆனால் டிவோர்ஸ் ஆகலையில, அப்போ எதுவுமே முடியல அப்படின்னு சொல்கிறா. லீகலாக பார்த்தா இதுதான் உண்மை, ஆனால் ஃபீலிங் படி பார்த்தா இது வந்து வேற அப்படிங்கிறா. இவ அப்படியே பார்க்குறா. அப்புறம் சொல்கிறான், ஏக்கிட்ட சொன்னையாமா நீ யாரோ இப்போ புதுசாக யாரோ ஒருத்தவங்க உனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். ஆமாம் சொன்னேன் அப்படிங்கிறா. அப்படியே புதுசாக இல்லைன்னா நான் புதுசாக இருக்க கண்டுபிடிச்சிப்பேன் அந்த மாதிரி சொல்கிறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே எந்திரிச்சு போயிடுறா. போய் அங்கே நிற்கிறா. ஸோ அவங்க மேலே உனக்கு இருக்கிறது என்ன, லவ்வா இல்லை அஃபையரா அப்படின்னு சொல்லி ப்ளங் கேட்குறா. அதுக்கு வான் வந்து எதா வேணால் இருக்கலாம், ஆனால் வந்து இதுக்கு பேர் வந்து அஃபையர் இல்லை, அது லவ் தான் அப்படிங்கிறா. அதுக்கு வந்து ப்ளங் கேட்குறா, நான் சீரியஸாக பேசுகிறேன், இது சீரியஸாக சொல்லு. ஏக் சொல்கிறான் அவங்கள கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். ஏக் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டான், நீ ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிறா. அதுக்கு ப்ளங் சொல்கிறா, சரி யாருக்கு தெரியும், ஒருத்தவங்க நம்ம உண்மையாக லவ் பண்ணால் அவங்க கிடைக்கலன்னா எந்த லெவலுக்கு வேணால் போவாங்க, அதனால ஏக்கும் கொலை பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்கு வான் அப்படிங்கிற மாதிரி ப்ளங் சொல்கிறா. அப்போ வானுமே வந்து அவள் பக்கத்தில் சொல்கிறா, ஃபஸ்ட்டு பயப்படாத, அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், என்னோட நியூ லவர் யாருன்னா அப்படின்னு சொல்கிறா. சரி இவ சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால், உனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறா. நீ என்ன பேசுகிற, உளராமல் ஃபஸ்ட்டு ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்கிறா. சொன்னதுக்கு வந்து வான் சொல்கிறா, இது நீ தான், ஆனால் நீ வந்து ஒன்றும் நியூ பர்சன் இல்லையே, நீ உனக்கு ஃபஸ்ட்லேருந்தே தெரியும்ல அப்படிங்கிறான். எனக்கு எப்போவுமே உன்னை மட்டும்தான் பிடிக்கும், அதனால் ஐ லவ் யூ அந்த மாதிரி சொல்லிடுறா. நான் அடுத்தவங்களை அவன் என்ன பண்ணுவான் அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, உன்னை நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவேன், அதனால் நீ பேசாமல் என் கூட இரு ப்ளங் அந்த மாதிரி வந்து சொல்லிடுறா. நீ பயப்படாத அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இவ அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறா, எதுவுமே பேசாமல் இருக்கிறா. இவளுமே வந்து ப்ளங்குன்னு கூப்பிட்றா. ஆனால் இவள் எதுவும் பேசாமல் அப்படியே ஷாக்லேயே இருக்கிறா. நெக்ஸ்ட் வந்து இவன் வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து போயிடுறாங்க ரெண்டு பேருமே. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வான் வந்து ப்ளங் எழுதுவாங்கள்ல, சாங் எழுதுவாங்கள்ல, அந்த நோட்டை எடுத்து பார்த்து படிச்சுட்ருக்கா. அங்கே ப்ளங் வந்து ரொம்ப பயப்படல, ஐயோ பார்த்துருவாளோ என்னன்னு நினச்சி நோட்டை வேகமாக பிடுங்கினதுக்கப்புறமா சொல்கிறா, எதுக்கு நீ என் நோட்டை எடுத்து பார்த்த அப்படின்னாங்காட்டி, இது என்ன சாங் எழுதுகிற நோட்டு தானே, ஏன் நான் பார்க்கக்கூடாதுன்னாங்காட்டி, இல்லை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறா. ஏன்னா இவள் வந்து இவளுக்காக சாங் எழுதியிருப்பாள், அதனால தான். ஆனால் இது தெரியாமல் வச்சுருக்கா. ஆனாலுமே வான் பார்த்ததுக்கப்புறமா வந்து நீ எதுவும் உள்ளெல்லாம் பார்க்கல இது அதுன்னு சொல்கிறா. அவள் வந்து இல்லை நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, இவள் வந்து அந்த பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பாடி காமிக்கிறான். இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ளங் பார்த்துட்டு ஒரே இதாகிடுது. அப்புறம் வான் வேலைக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளங் மட்டும் உட்காந்து அவங்க சாங் எழுதியிருக்காங்கல்ல அதோட இது பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ யாரோ வராங்க, கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா வானோட அம்மா தான், ஆன்ட்டி வி வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா ப்ளங் போய் கதவை திறந்துட்டு வணக்கம் சொல்கிறா. அவங்களும் வணக்கம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து அவங்களும் வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து நிற்கிறாங்க. ஆனால் ப்ளங் வந்து ரொம்ப தயங்கி அவங்க பக்கத்தில் வராங்க. அப்புறம் கேட்குறாங்க, எப்போ வந்த அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் வந்தேன். எப்படி வந்த அப்படிங்காட்டி, இல்லை வான் கூப்பிட்டா அதனால தான் வந்து வான் கூட இருக்கிறேன் அப்படின்னாங்க. எப்போ மீட் பண்ணீங்க அப்படிங்காட்டி, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணோம் அப்படிங்க. அப்போ வான் கூட தான் ரூமில் இருக்கியா? ஆமாம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா.
இப்போ கொஞ்ச நாளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அதுக்கு வந்து இவ சொல்கிறா, நாங்கள் தான் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தோம், அதனால 2 பேர் வந்து எங்கள் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறா. அப்படியா அப்படிங்கிறா. அப்புறம் வந்து ஆன்ட்டி வி சொல்கிறாங்க, நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. இவளுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நீ ஏன் வந்த, இப்போ நீ இருந்தால் வந்து வான் வந்து யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டா, உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறா. அவளோட பர்சனல் லைஃப் பார்த்தியா எப்படி இருக்குது அப்படின்னாட்டிங்க. அவள் பர்சனல் லைஃப்க்கு என்ன அப்படிங்கிறா. அவள் ஃபேமிலி லைஃப்பை நான் சொல்கிறேன். அவன் நீ வராதுக்கு முன்னாடி கூட வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தான், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா அப்படிங்கிற. இவள் டிவோர்ஸ்லாம் இப்போ ஃபைல் பண்ணியிருக்கா, அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறதுனா நீ வந்து இங்கே இருக்காத அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் தள்ளி போயிரு, இங்கே இருக்க வேணால் வேறு இடத்துல போயிரு அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ப்ளங் வந்து ஏன்ட்டு இப்படி சொல்கிறீங்க, நான் அவங்க லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அந்த மாதிரி ப்ளங் கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த ஆண்ட் வந்து சொல்கிறாங்க, 10 வருஷமாக வந்து அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா தெரியுமா, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டா தெரியுமா அவள் இருக்கிறதுக்கு. ஆனாலுமே வந்து அவள் கஷ்டம் எல்லாம் அப்பயே பட்டுட்டா. இப்போ நீ அவளை விட்டு போனாலுமே அவளுக்கு அந்தளவுக்குலாம் வலிக்காது, ஏன்னா ஏற்கனவே அவ்வளோ பெரிய வலியவே பார்த்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால வந்து நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு இவ்வளோ வந்து வெளியே போயிடுறா. இவள் போனதுக்கப்புறமா இவள் மட்டும் உக்காந்துருக்கா. இவ போய் அங்கேருந்து பர்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம ப்ளங் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஏற்கனவே வந்து அவன் காரில் நின்றுட்டுருக்கான். அப்போ வந்து இவள் திரும்பி பார்க்கும்போது ப்ளங் இருக்கான். ஹே ப்ளங் அப்படின்னு கூப்பிட்றான். இவளும் வந்து போகிறா. போனதுக்கப்புறமா வானோட அம்மா நீ பார்த்தியா அப்படிங்கிறா. வானோட அம்மா வந்திருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ப்ளங் கேட்குறா. அதுக்கு சொல்கிறான், நான் தான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். ஏன்னா நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேல, அவங்களாவது அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த மாதிரி சொல்கிறா. வான் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படிங்கிறான். நீ எப்படி சொல்கிற, என்ன தான் யார் சொன்னாலும் கேட்கலேனாலும் அவங்க அம்மா சொன்னால் கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளங் சொல்கிறா. சாரி ப்ளங் சொல்லலை, சொல்கிறான். அப்புறமே என்ன சொல்லணும், நான் வந்து வானோட லவ்வர் கூட இருக்க விட மாட்டேன், நாங்கள் 2 பேர் தான் இருக்கணும், அவள் என் லைஃப்பில் திரும்ப வரணும் அப்படிங்கிறா. அதுக்கு வந்து ப்ளங் சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, அவள் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, அவள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுலேயே தான் இருக்கிறா, நம்ம எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரிலாம் இவ்வளோ பேசி பார்க்குறா. ஆனாலுமே சொல்கிறா, என்னாலெல்லாம் தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை வந்து அவளுக்கு நான் அவளுக்கு வர்த்தே இல்லை, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் ஒரே ஒரு தப்பு தானே பண்ணேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடறான். சரி நான் உன்னை ஹோட்டலில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். நெக்ஸ்ட்டு வந்து வான் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா அவங்க அம்மாக்கிட்டேலாம் எதுவும் பேசல, ப்ளங்குன்னு அங்கே தேடுறாங்க. அப்போ அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, ப்ளங் எங்கே அப்படின்னு கேட்குறா. அவள் வெளியே போயிட்டா அப்படிங்கிறா. வெளியேனா எங்கே அப்படிங்கிறாங்க. நான் அவளை கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன், அவள் எங்கேயோ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ நான் போய் எங்கே போகிறேன் என்ன எது நான் கேட்டுட்ருக்க முடியுமா, நானும் எதுவும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி வி வந்து கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, அவகிட்ட ஏதாவது தப்பாக சொன்னீங்களா, அதனால தான் வெளியே போயிட்டாளா அப்படிங்கிறா. நான்லாம் எதுவும் தப்பாலாம் சொல்லலை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கு அவள் வெளியே போயிட்டா அப்படிங்கிறா. ஃபஸ்ட்டு வந்து அவள் மேலே நீ கான்சென்ட்ரேட் பண்ணாத, உன் லைஃப் மேலே ஃபோக்கஸ் பண்ணு. நீ ஏன் கிட்டே போய் அவள் யாரோ புதுசாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறான். நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் தலையிடுறீங்க, நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், நான் வளர்ந்துட்டேன், என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நிறையா டைம் சொல்லியிருக்கேன். ஆனாலுமே நீங்கள் வந்து என் லைஃப்பில் தலையிட்டுருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் என் லைஃப்பை விட்டு கொஞ்சம் வெளியே இருங்க அப்படிங்கிறான். அப்போ உண்மையாகவே உனக்கு புதுசாக யாராவது இருந்தால் அவங்கள நீ பிரேக்கப் பண்ணிவிட்டு கூட போய் சேர்ந்துரு, ஏன்னா கூட நல்ல பையன் யாரும் உனக்கு கிடைக்க மாட்டான் அந்த மாதிரி வந்து ஆன்ட்டி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அப்புறம் வானோட அம்மாவும் சொல்கிறாங்க, அவன் வெறும் ஒரே ஒரு தப்பு தானே பண்ணனான், அதை நீ மன்னிச்சிடலாம்ல அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் மன்னிக்க முடியாது, என் லைஃப் நான் என்ன பண்ணணும்னு நான் டிசிஷன் எடுத்துப்பேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லாதீங்க அந்த மாதிரி இவள் கொஞ்சம் ஹார்ஷாக அவங்க அம்மா கிட்ட பேசிடுறா. நான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அங்கேருந்து கிளம்பிடுறா. இவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து அவள் வெளியே வந்துட்டு அவன் மொபைல் எடுத்து சரி நம்ம ப்ளங்குக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. ப்ளங் வந்து எங்கேயோ ஒரு கார்டன் மாதிரி இருக்குது, அங்கே போய் உட்காந்துருக்கா. அப்போ கால் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா வான் தான். ஸோ பேசுகிறாங்க.
வான்னு கேட்குறா, நீ எங்கே இருக்க அப்படின்னங்காட்டி சும்மா நடக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் அப்படிங்கிறான். சரி நான் வரேன், உன்னை வந்து இப்போவே பார்க்கணும் அப்படின்னு சொன்னங்காட்டி வேணாம், ஏன்னா நான் இப்போ சீக்கிரமாக வேலை கிளம்பிடுவேன், இங்கே வந்தாலும் நீ வேஸ்ட்டு தான், அதனால் வராதேங்கிறான். சரி அப்போனா நான் வரல அப்படிங்கிறான். எங்கள் அம்மா ஏதாவது உன்கிட்ட தப்பாக பேசினாங்களா அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படிங்கிறான். இல்லை எனக்கு நான் பயந்துட்டேன், அவங்க தான் உன்னை ஏதாவது பேசிட்டாங்க, அதனால தான் நீ வெளியே போயிட்டியா அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் உனக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் வெளியே போகிறதா இருந்தால் உன்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேன், அப்படியே ஒரு வேளை போகிறதா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் அப்படிங்கிறா. அதுக்கு வான்னு சொல்கிறா, ஜோக் பண்ணாத அப்படிங்கிறா. சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் வந்து சரி நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல் காமிக்கிறாங்க. போய் ஒருத்தவங்க மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் அந்த கிளாஸை போய் விழுந்துருது. அவங்க வந்து ஏக்க தள்ளி விட்டு சண்டை போட வராங்க. அப்போ ப்ளங் தான் வந்து காப்பாற்றுறாங்க. அடிக்க வேற போகிறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து எர்த் வந்து சொல்கிறான், சாரி என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், ஃபைட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இவன் யாருக்கு தெரியுமா, இவன் தான் வந்து இந்த ஹோட்டலோட ஓனர் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவங்க 3 பேர் வந்து ஒரு இடத்துல உட்காடுறாங்க. ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து குடிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து ப்ளங் சொல்கிறா, பேசாமல் இரு, ஏற்கனவே நீ ரொம்ப குடிச்சிட்ட, இனிமேலாம் இப்படி பண்ணாத அந்த மாதிரி சொல்கிறா. எதுவுமே வந்து நான் இதுதான் சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதை மாதிரி நம்மளால் மாற்ற முடியாது அந்த மாதிரி ப்ளங் சொல்லிகிட்டு இருக்கிறா. அதுக்கு ஏக் வந்து கரெக்டு தான், இருந்தாலுமே வந்து அவங்க வானோட அவங்க அம்மாவாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனாலும் அவங்களும் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க. மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தனோ அதே இடத்துக்கு வந்துட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக பேசுகிறான். அதுக்கு வந்து ப்ளங் சொல்கிறான், சரி இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறா. ப்ளங் உண்மையாவா நீ சொல்கிற அப்படின்னங்காட்டி, ஆமாம் நான் வானன்ட்ட வந்து பேசுகிறேன், உங்கள் 2 பேர்த்தையும் பேச வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறா. ஆனால் அவள் வந்து என்ன முடிவெடுத்தாலும் அதை வந்து நீ ஏற்றுக்கணும், அதுக்கு மேலே நீ எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏக்கிட்ட சொல்லிடுறா. இவ்வளோ வந்து சரி அப்படிங்கிறா. அதுக்கு யார்த்து சொல்கிறா, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா நீ அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுது, நீங்கள் 2 பேர் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் நைட் வந்து ப்ளங் மட்டும் படுத்து யோசிச்சுட்ருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க பக்கத்தில் வந்து வான் வராங்க. வான் வந்துட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுக்கு இவன் வந்து ஏதோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்போ வந்துட்டு வான் சொல்கிறாங்க, நேற்று ஏக்க பற்றி யோசித்தேன், இன்றைக்கி எங்கள் அம்மாவை பற்றி யோசிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி தான் யோசிக்கிறேன், நம்மளை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப வான் வந்து கையை பிடிச்சிட்டு, இல்லை நான் யாரை பற்றி யோசிக்கலை, நான் நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறேன் அந்த மாதிரி சொல்கிறா. யோசிச்சுட்ருந்தேன் என்னென்னா வந்து உன்னை ஒரு நாள் வந்து நான் டின்னருக்கு வந்து வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு, ஏன்னா வந்து எனக்கு வந்து சேல்ரி வந்துடுச்சு அப்படிங்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னங்காட்டி, இல்லை எனக்கு சேல்ரி வந்துடுச்சு அதனால தான் உன்னை வெளியே கூப்பிட்டு போகலான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன், மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை, நீ சும்மா கூப்பிட்டாலாம் நான் வந்துட மாட்டேன், கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளங் கேட்குறா. அதுக்கு வந்து வான் சொல்கிறாங்க, என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா ப்ளங் அப்படிங்கிறா. எனக்கு நீ தான் வேணும் அந்த மாதிரி சொல்கிறா. அப்படியா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க தான் வந்து ஒரு டின்னர் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. இந்த சீட்டில் வந்து ஃபஸ்ட் இந்த சீட்டுங்கிறாங்க. வான் வந்து உட்காடுறாங்க. அப்போ வந்து ப்ளங் சொல்கிறாங்க, வெயிட் பண்ணு நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறேன்னுங்காட்டி, வெயிட் பண்ணு நான் போனோடனே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவள் போய் இடத்துக்கிட்ட உட்காந்துக்கிறா. அப்போ வந்து அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. அங்கே வந்து எல்இடியில் வந்து என்னென்னா இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு இல்லை, அந்த சீன்ஸ்லாம் வந்து அங்கே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து வான்மே இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எல்லா லைட் ஆன் ஆயிடுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து வந்து ஏக் வந்து ஒரு பொக்கேவோடு வரான் வான் பக்கத்தில் வந்தோடனே வந்து ஏக் சொல்கிறான், சாரி வான் அப்படி சொல்கிறான், ப்ளீஸ் என் கூட வந்துரு, திரும்ப நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு வான் டென்ஷன் ஆகி எந்திரிச்சிட்றா. நான் உனக்கு எத்தனை டைம் சொல்கிறேன் நம்ம டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, பேப்பர்ஸ்லாம் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டோம் அது வந்துடும் அப்படிங்கிறான். அப்போம்போது இப்படியெல்லாம் நீ ட்ராமா பண்ணுற இது அதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு அந்த பொக்கையை வாங்கி கீழே போட்டுட்டு அவள் போயிடுறா. எங்கே போகிறான்னா ப்ளங்கை வந்து கூப்பிட்றதுக்காக போகிறா. கையை பிடிச்சி இழுக்கிறா. அப்போ வந்து அங்கேருந்து சொல்கிறான், நீங்கள் ஏன் வந்து ஏக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது, அவன் எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறா தெரியுமான்னுங்காட்டி,
அதுக்கு வந்து வான் சொல்கிறான், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, நீ எங்கள் லைஃப்பை விட்டு தள்ளிடு, நீ வந்து எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதேங்காட்டி நான் ஏக்கோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். ஃப்ரெண்டுனா ஹெல்ப் பண்ணுவியா அப்படிங்கிறான். ஆமாம், உங்களுக்கு எப்படி ப்ளங் ஹெல்ப் பண்ணுறாளோ அந்த மாதிரி தான் நான் ஏக்குக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்து வான் சொல்கிறா, ப்ளங்லாம் எனக்கு எப்போவுமே ஹெல்ப்லாம் பண்ண மாட்டா, அவளை நீங்கள் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அதனால தான் வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிறா. அப்போ அங்கேருந்து ஏக் வந்து வானோட கையை பிடிச்சிக்கிறான். என்னை விட்டு போகாத, நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இருக்க மாட்டியா, அப்போனா போய் செத்துரு, நீ எப்படி சாவேங்கிறத நான் பார்க்கணும் அந்த மாதிரி வந்து வான் சொல்கிறா. சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், ப்ளங் வந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ போனதுக்கப்புறமா ப்ளங்குமே வந்து அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஏக்கும் எர்த்து மட்டும் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ப்ளங் சொல்கிறா, நீ பேசுனது தப்பு அப்படிங்கிறா. நீ என்ன நான் வந்து வான் சொல்கிறா, நீ வந்து அவனை அங்கே கூட்டிகிட்டு வந்தது வந்து ரொம்ப தப்பு ப்ளங் அப்படிங்கிறா. எனக்கு ஒன்று தெரியணும், நீ ஃபஸ்ட்டு இந்த நடிக்கிற பார்த்தியா, அதை நிறுத்து அப்படிங்கிறா. ஏய் நான் என்ன சொல்ல வரேன்னா வான் அப்படிங்கிறா. சொல்ல வரதுக்கு வந்து வான் வந்து அவளை ஸ்டாப் பண்ணிடுறா. நான் வந்து நீ ஏக்குக்கு ஹெல்ப் பண்ணுறேல, அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் கேட்கவும் வரல, நான் அதை பற்றி பேசவும் வரல. நீ வந்து ஏன் இப்படி உன் ஃபீலிங்கை வந்து மறைச்சிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிக்கிற, அதைத்தான் நான் நிறுத்துன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உன்னோட ஃபீலிங் இங்கே ஃபஸ்ட்டு நினச்சிப்பாரு, உன் ஹாப்பினஸ் என்னென்னு அப்படிங்கிறா. இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாலுமே வந்து நம்ம வான் தான் பேசுகிறாங்க. நான் தான் ஏக்குக்கிட்ட வந்து சொல்லிட்டேன்ல, அவனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், நான் 1000 டைம் சொல்லிட்டேன். ஆனால் ஏக்கு தான் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஏக்கு கூட இருந்த வரைக்கும், மீதி லைஃபை நான் ஏக்கு கூட இருந்து ரொம்ப கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி வான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ளங் வந்து கொஞ்சம் கூலாக பேசு அப்படிங்கிறான். ஏக்கு வந்து நல்ல பையன்தான், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறா. அதில் வந்து இவ ரொம்ப கடுப்பாயிடுறா. கடுப்பானங்காட்டி வான் வந்து சொல்லிட்டா, ரொம்ப கொஞ்சம் இதாக பேசுகிறா. ஹார்ஷாக பேசுனதுக்கப்புறம் வந்து சொல்கிறான், நான் எவ்வளோ நாளாக தெரியுமா நீ இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அவன் கூட, என்னோட இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நீயுமே வந்து இதுலேருந்து என் லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியே இரு, இந்த விஷயத்தில் தலையிடாத, எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லிடுறா. இதெல்லாம் கேட்டுட்டு ப்ளங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சாரி அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணுறா. அப்போ வந்து அவள் கூட்டிகிட்டு போய் இவன் வந்து நீ பேசாம எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் போய் அந்த சோஃபாவில் இது பண்ணிட்டு அவளை கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீன் ஸ்டார்டிங் இருக்குல்ல, அந்த இது என்னென்னு காமிக்கிறாங்க. இவ கேட்பா, நான் தான் வந்து டாக்டர் ஆகிட்டான்னு என்ன பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அந்த சீன் காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கப்புறமா இவள் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதனால் வான் கொஞ்சம் கோவிச்சுட்டு கடுப்பாகி அங்கேருந்து போயிடுறா. நைட்டே வந்து வெளியே போய் தான் ஸ்டே பண்ணிடுறா. அப்புறம் ப்ளங் மட்டும் தனியாக இருக்கா. நெக்ஸ்ட் வந்து அவள் ஏக்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. வந்ததுக்கப்புறமா ப்ளங் கேட்குறா, இன்றைக்கும் நீ குடிச்சியா அப்படிங்கிறா. ஆமாம் அப்படிங்கிறா. சரி எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறா. ப்ளங்கும் வாங்கிக்கிறா. அப்போ வந்து ஏக்கிட்ட வந்து சாரி என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிறா. பரவாயில்ல அப்படிங்கிறா. நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காத, நீ ஏன் இன்றைக்கி குடிக்கிற, உனக்கும் வானுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறா ப்ளங்கு. நான் வந்து வேறு ரூம் போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்குறா. இல்லை பார்த்தா நல்லது தானே அப்படிங்கிறான். அதுக்கு வந்து ஏக் சொல்கிறான், வேணாம் அப்படிலாம் பண்ணாத, அவளை விட்டுட்டு தனியாக போனேன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படிங்கிறா. அவளுக்கு வந்து உன்னை இவ்வளோ பிடிக்குதுங்கிறதே வந்து அவள் கூட இருந்தப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்து நானே ரொம்ப நாள் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவளுக்கு எப்படி உன்னை இவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லி நானே சில டைம் வந்து பொறாமையெல்லாம் பட்டிருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் ப்ளங் கேட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கு என்னடா அது இவன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து நம்ம ஏக் வந்து ப்ளங்கிட்ட வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா, நீ அவளை விட்டுட்டு போன தெரியுமா, அவள் விட்டுட்டு போனப்போ அவள் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணா, கதறி கதறி அழுகுவா. இவ கூட நான் மட்டும் இருப்பேன், அப்போ தான் தெரியும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாள், மிஸ்ஸுன்னு சொல்லிகிட்ருப்பாள். எங்கே அவள் வெளியே கூட்டிகிட்டு போனாலும் அவள் அந்த இதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான், உன்னை நினச்சே அழுகுவா. டெய்லி அவள் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவா, ஏன்னா நீ விட்டுட்டு போன டைம் அதுதான். அப்போ எந்திரிச்சு அவள் அப்படியே பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி இருப்பாள், அப்படியே அவள் ஸ்ட்ரக்கான மாதிரி இருப்பாள் தெரியுமா. அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, உன்னால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் கேட்டுட்டு வந்து இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ கேட்பா, எங்கே போகிறேன், ஒன்றும் அவசரம் இல்லையே அப்படின்னாட்டு. அதெல்லாம் இல்லை, நான் அவளை இப்போவே பார்த்தாகணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவா.
ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி பார்ப்பா, இவள் இருக்க மாட்டா. இவளை அன்றைக்கி ஒரு ரூம் கூட்டிகிட்டு போனாலும் அங்கே போவா, அவள் படுத்திருப்பா. அப்போ வந்து வான்னு சொல்லுவா. யார் வராங்க, யாரையும் வர வேணாம் தானே சொன்னேன், எதுக்கு வரீங்க, அப்படியே யாராவது வரதா இருந்தாலும் கதவை தட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு வந்து ப்ளங் சொல்லுவாள், இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை கதவு தட்டிட்டு வர்றதுக்கு, இது வந்து டாக்டர்ஸோட ரூம் தானே, யார் வேணால் வருவாங்க, உனக்கு ப்ரைவசியாக இருக்கணும்னா நீ உங்கள் வீட்டில் போய் படுத்துட்டுங்க அப்படின்பா. அப்போ ப்ளங்கான்னு சொல்லிட்டு இவளும் எந்திரிச்சிடுவா. எந்திரிச்சதுக்கப்புறம் இவளுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இது பண்ணுவாள். இவ சொல்லுவா, நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிப்பா. இல்லை நீ ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தேல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ப்ளங் சொல்லுவாங்க, என்னை வந்து உனக்கு தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்கும். ரொமான்ஸ் நடந்ததுக்கப்புறமா வந்து 2 பேரும் பேசிப்பாங்க. டெய்லி 4 மணிக்கு நீ எந்திரிக்கிறல, இவ்வளோ நாள் நீ எந்திரிச்சப்போ வந்து உனக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும், ஆனாலும் இதுக்கு மேலே வந்து இந்த 4 o'clock வந்து நான் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்பா. நல்ல மெமரியாக சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னதுக்கு அதுக்கு வான்னு சொல்லுவாள். ஆமாம், நீ தயவு செஞ்சு நல்ல மெமரியாக சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவாள். மறுபடியும் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் டே ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஆனதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ப்ளங் வந்து உட்காந்துருக்கா வானை தேடிட்டு. அப்போ வான் வந்து இப்போ வரா. வந்ததுக்கப்புறம் 2 பேரும் பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் என்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னங்காட்டி, ஆமாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ளங் சொல்லுவாள். அதுக்கு வான் சொல்லுவாள், என்ன மிஸ் பண்ணுறியா, இல்லை நேற்று நம்ம பண்ணினதை மிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாள். 2 பேரும் வந்து கொஞ்சம் இதாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து ஹக் பண்ணிகிட்ருப்பா. ப்ளங்கை வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணுற மாதிரி 2 பேரும் க்ளோஸில் போவாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து அங்கேருந்து டாக்டர் வந்துடுவாங்க. அதாவது அந்த கை டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்துடுவார். ஹலோ அப்படின்னு ப்ளங் சொல்லுவான். அன்றைக்கி தான் பார்த்து சரியாக பேச முடியல, இன்றைக்கி பேசலாம் அந்த மாதிரி சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ண வருவான். அப்போ வந்து வான் வந்து தடுத்து நிறுத்திடுவா. ஒன்றும் வேணாம், சும்மாவே பேசுங்க, என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் சொல்லுங்கள் அப்படிங்கிறா. அப்புறம் இது உங்கள் ஒன்றும் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, இவன் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி வான்னு சொல்லுவாள். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்து ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. அப்போ வந்து 2 பேரும் ப்ளங் வந்து வானை கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவா. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அப்புறம் 2 பேரும் தனியாக பேசுவாங்க. ப்ளங் கேட்பான், நீ ஏன் அப்படி சொன்ன, உனக்கு ஏக்குக்கும் தான் டிவோர்ஸ் ஆகலைல்ல, அதுக்குள்ளே நம்ம கப்புள்ஸ்ன்னு சொல்கிற அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் ஆக போகுது தானே, உண்மையை சொல்லி தானே ஆகணும், உன்னை நான் ஃப்ரெண்டுன்னெலாம் எனக்கு சொல்ல வரல, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி பண்ணுவாங்களா, நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் தான், இனிமேல் நீயும் யார் கேட்டாலும் அப்படியே சொல்லு அந்த வந்து வான்னு சொல்கிறா. உன்னை நீ வந்து நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோ ப்ளங். ரொம்ப நாள் வந்து ஒரு உண்மையை வந்து நம்மளாலெல்லாம் மறைச்சி வைக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் எப்போயாவது வெளியே வரும் தான். அதை வந்து அப்போ ஃபேஸ் பண்ண முடியாது, இப்போ இருந்தே நம்ம ஃபேஸ் பண்ண பழகிக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம் அந்த மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் ப்ளங் கேட்டுட்டு வான் அப்படிங்கிறா. என்ன வான்லாம் இனிமேல் என்னை கூப்பிடாத, என்னை வந்து நீ டார்லிங்னே கூப்பிடு அப்படிங்கிறான். என்ன பப்ளிக்கில் அப்படி கூப்பிட்றதா, ஆமாம் அப்படி தான் கூப்பிடணும், இல்லை நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறா. இல்லை சொல்லு, டார்லிங்னு சொல்லு அப்படின்பா. மறுபடியும் டார்லிங்பா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது நீ சொன்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ப்ளங் வந்து அவங்க ஒர்க்குக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து பியானோ ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கேருந்து எர்த்து மட்டும் இருந்து பார்த்துட்ருப்பான். அப்போ அவள் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எர்த்து கேட்பேன், எங்கே உன்னை கொஞ்ச நாளாக பார்க்க முடியல அப்படிமா. அப்புறம் ஏன் இன்றைக்கி ஏக் வரல அப்படின்னு கேட்டதுக்கு, தெரில ஏக் ஏன் வரலன்னு அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான், ஃபீலிங் சரியாக கொஞ்ச நாள் ஆகலை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வந்து எர்த்து கேட்குறான், நீ ஒரு சாங் எழுதி வச்சுருக்கேல, அதை எனக்கு வித்துரு அந்த மாதிரி சொல்லுவான். அதை வந்து நான் கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்குவேன் அப்படிமா. இதுக்கு வந்து இல்லை நான் தரமாட்டேன் அப்படிங்க. ஏன் தரமாட்டேனுங்காட்டி, நான் என் பார்ட்னருக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அவன் கூப்பிடுவான். நீ வந்து அப்போ எர்த்து கூப்பிட்டு சொல்லுவான், நீ வந்து உன் பார்ட்னருக்காக எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட் தெரியுமா, அதை என்கிட்ட கொடுத்தாவது நான் அதை வச்சு சாங் பண்ணுவேன்ல, அதில் நான் டெவலப் ஆவேன் அந்த மாதிரி சொல்லுவாள். இல்லை நான் தரமாட்டேன் அந்த மாதிரி தான் வந்து ப்ளங் சொல்லுவான். அப்போ வந்து ப்ளங் கேட்பா, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், நீ என்ன என்கிட்ட ட்ரை பண்ணுறியா, என்னை நீ அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிறா. ஏன்னா ஏக் சொன்னானா இது பண்ணானா, ஆமாம் ஏக் தான் வந்து உன்னை அப்ரோச் பண்ணுற மாதிரி சொன்னான், ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உனக்கு தான் ஏற்கனவே இப்போ வந்து யாரோ பார்ட்னர் இருக்காங்கன்னு சொல்கிறான்ல, என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக வந்து மியூசிக்கில் தான், ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து உண்மையாவா அப்படிங்கிறான். ஆமாம், நம்ம 2 பேர் ஒர்க் ரிகார்டிங்காக வேணால் நம்ம இதாக இருக்கலாம்
அப்படிங்கிறா. உண்மையாகவே உனக்கே வந்து மியூசிக்கில் ஏதாவது சாதிக்கணும்னு வந்து ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து மியூசிக்கில் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாக வருவ அந்த மாதிரி சொல்கிறான். உனக்கு என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படிங்கிறான். ஆமாம், நீ போய் வீட்டில் போய் ப்ளங் யோசிச்சு பாரு, உனக்கு ஏன் மியூசிக் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாரு. ஆனால் அதில் வந்து நீ பெரிய ஆளாக ஆகணும் அந்த மாதிரியெல்லாம் நினச்சேன்னா வந்து சொல்லு, சொன்னேன்னா வந்து நான் உன்னை வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் பெரிய ஆளாக ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறான். நெக்ஸ்ட் வந்து நைட் டைம் ஆயிடுது. வானும் ப்ளங்கும் வந்து பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து வான்கிட்ட வந்து ப்ளங் சொல்கிறா, நான் வந்து 100 வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதான். என்ன 100 வேலை அப்படிங்கிறான். என்னென்னா மியூசிக் பண்ணுறதுல தான் எர்த்து கூட அப்படிங்கிறா. அதை கேட்டு வான் வந்து வேணாம் நீ போகக்கூடாது அப்படிங்கிறான். வான் போகிறேன் அப்படிங்கிறா. அப்போ வந்து நம்ம வானுமே வந்து கொஞ்சம் யோசிக்கிறா. சரி, உன்னை நான் போக வேணான்னு சொல்லலை, ஆனாலுமே அவங்க ஒன்றும் அவ்வளோ சரியில்லை அந்த மாதிரி எடுத்து சொல்கிறா. அதுக்கு ப்ளங் சொல்கிறா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்க கூட மற்றபடி வேறு எந்த இதெல்லாம் பேச மாட்டேன், இந்த ஒர்க் விஷயமாக மட்டும்தான் பேசுவேன், நீ பர்மிஷன் கொடுனாங்காட்டி சரி போ அப்படிங்கிறா. என்ன நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு வான்கிட்ட ப்ளங் கேட்டங்காட்டி, இல்லை உன் ஆசை எதுவோ அதை தான் நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் நம்ம பீச் போனோம்ல, உங்கள் அப்பா நம்மளை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி வான் சொல்வா ப்ளங் கிட்ட. ஆமாம் போனார், ஆனால் மறுபடியும் ஒரு நாள் போகணும் அப்படின்னா சரி போகலாம் அப்படின்பா. அப்புறம் வந்து நம்ம ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஒரு நாள் வெளியே போகலாம், என்னை ஹனிமூன் கூட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரி வந்து வான்கிட்ட வந்து ப்ளங் கேட்பா. அப்போ அங்கே 2 பேர் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ யாரோ வந்து அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு டே வந்து அவள் ப்ளங் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கா. அவள் பின்னாடி இருந்து வந்து வான் வந்து ஹக் பண்ணுறா. ஹக் பண்ணதுக்கப்புறம் என்ன நல்ல ஸ்மெல் வருது என்ன அப்படின்னங்காட்டி, வா நீ முன்னாடி வா உனக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படிங்கிறா. அப்புறம் வந்து ஊட்டி விடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வான் கேட்குறா, இன்றைக்கி என்ன டே தெரியுமா அப்படிங்கிறா. அதுக்கு வந்து ப்ளங் சொல்கிறா என்ன டேன்னு யோசிக்கிறா. யோசிச்சதுக்கப்புறமா வந்து என்ன ஃப்ரைடேவா, இல்லை நல்லா யோசிச்சுப்பாரு அப்படிங்கிறா. லாஸ்ட்டு வீக்கில் லாஸ்ட்டு ஃப்ரைடே தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. இதெல்லாம் கேட்டு கடுப்பாயிட்டு வான் வந்து அங்கேருந்து அந்த சாப்பாடை தூக்கிட்டு வெளியே போயிடுறா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளங் மட்டும் தனியாக நின்று சிரிச்சிட்ருக்காங்க. எனக்கு தெரியும் இன்றைக்கி என் பர்த்டே தான், அதை போய் நான் எப்படி மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி தனியாக நின்றுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சரி அவள் பர்த்டேக்கு வந்து நாமளே வந்து கேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் பார்த்து எல்லாமே கேக்கெலாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பட்டரை இதை கட் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க கையை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ கையை வேறு கட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ளட்டை போய் ஒரு டிஷ்யூ எடுத்து இது பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒன்று கால் வருது. யாருன்னா ஏக் தான் கால் பண்ணுறான். நான் லாபியில் தான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படிங்கிறான். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. என்னமோ இன்றைக்கி நீ லீவாமா அப்படிங்காட்டி, ஆமாம் நான் லீவுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறான். அப்படியா அப்படிங்கிறா. என்ன வானோட பர்த்டேவை நீ செலிப்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறா. ஆமாம் அப்படிங்கிறான். அப்போ தான் வந்து கையை பார்த்துட்டு என்னாச்சு ஃபிங்கருக்கு அப்படிங்கிறான். இல்லை கத்தியில் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு வந்து இதெல்லாம் தப்பு, உன் கையை தானே நீ ரொம்ப யூஸ் பண்ணுற அப்படிங்கிறான். அதுக்கு வந்து ப்ளங்கு கிளம்பி பிள்ளை என்ன நீ சொல்ல வர அப்படிங்காட்டி, இல்லை நீ மியூசிக் ப்ளே பண்ணலாம் உன் ஹேண்ட் வச்சு தானே இது பண்ணுவ, ஹேண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படிங்கிறா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன், நீ என்ன நினைக்கிற, நீ எதுக்கு இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கிற, நான் தான் லீவுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் வந்து எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற, எனக்கு வேலை இருக்குங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. போனதுக்கப்புறமா சொல்கிறா, உனக்கு ஏதோ பார்ட்னர் இருக்குன்னு நீ எர்த்துக்கிட்ட சொன்னையாமா, அது உண்மையா, உனக்கு பார்ட்னர் இருக்கிறது வானுக்கு தெரியுமா அப்படிங்கிறான். யார் அது அப்படின்னங்காட்டி, அது வந்து எனக்கு எல்லாம் யாரும் இல்லை, எர்த்துக்கிட்ட வந்து நான் சும்மா தான் சொன்னேன், மற்றபடிலாம் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் வந்து கேட்டுட்டு, ஏன் நீ இப்படி சொன்ன, ஏன் உனக்கு எர்த்தை பிடிக்கலையா அப்படிங்கிறா. எனக்கெலாம் அவனை பிடிக்கல, நீங்கள் 2 பேரும் குட் பேர் மேட்ச் ஆவீங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறான். ஆனாலுமே இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ தான் வந்து சொல்கிறான், அவனை நீ பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டேன்னா இங்கே விட்டு போயிடுவே இல்லை, அப்போ வானும் நானும் ஈஸியாக சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்து ப்ளங்கு வந்து அதெல்லாம் இல்லை முடியாது அந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. அப்புறம் வந்து
ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா கேக் செய்கிறதே போயிடுச்சு, இல்லை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ தான் வந்து சரி இப்போது நம்மளால தான் செய்ய முடியல, ஆர்டராவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுவா. அப்புறம் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு வான் வருவா. வான் வந்ததுக்கப்புறமா அந்த டெக்கரேட்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவா. ஏன்னா அங்கே வந்து ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படிலாம் போட்டு வச்சுருப்பா. அப்புறம் வந்து ஒரு கேக்கும் இருக்கும். சொல்லுவாங்க பார்த்தியா கேக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். மணி மறந்துட்டேன்னு நினச்சேன், நான் போய் உன் பர்த்டே மறப்பேனா, சும்மா தான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ கேக்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்பா. அப்போ தான் அவள் விரலை பார்த்துருவா. என்னாச்சு அப்படிங்காட்டி, இல்லை உனக்கு கேக் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன், அந்த டைம் வந்து கையை கட் பண்ணிவிட்டு அதனால் செய்ய முடியாமல் போயிடுச்சுப்பா. ஓன்னு சொல்லிவிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ப்ளங்கும் வானும் கொஞ்சம் க்ளோஸில் இருப்பாங்க. க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அங்கே வந்து ஏக்கு வருவான். ஒரு மாதிரி கோபமாக வருவான். வந்ததுக்கப்புறமா வந்து 2 பேர் செத்துருங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னே 2 பேர் ஷாக் ஆகி எப்படியே நின்றுடுவாங்க. அவன் கன்னை எடுத்து காமிப்பான் 2 பேர்த்துக்கிட்டையுமே. காமிச்சதுக்கப்புறம் 2 பேருமே ஷாக் ஆகிடுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.